இப்போ ஒரு மேனேஜர் திட்டார் அப்படின்னா ஒருத்தங்க திட்டிட்டு வா, ஐயோ இவன் திட்டானே இப்படி பண்ணிட்டானேன்னு அழுதுகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவன் டே வேஸ்ட் பண்ணலாம், இன்னொருத்தங்க சிரிச்சிட்டு இவனுக்கு வர வேலை இல்லைடான்ட்டு போகும். அவ்வளோதான். இப்போ பார்க்குற பார்வை தானே அந்த விஷயத்தில் இருக்குது. நம்ம சந்தோஷத்தை நமக்குள்ளே தான் இருக்கணும். லைஃப் அப்படிங்கிற ஒரே ஒரு கொஷின் கேட்டுட்டு எல்லாரையும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி என்ன மைண்ட்ஸுக்கு வருதுன்னு யோசிக்க சொன்னால் சில பேருக்கு அப்படியே சுனாமி ஞாபகம் வரலாம், ரோலர் கோஸ்டர் ஞாபகம் வரலாம், சில பேருக்கு வந்து அப்படியே வால்கேனோ மாதிரி ஞாபகம் வரலாம். ஏன்னா அதில் தட் ஷோஸ் தட் தே ஆர் ஹேவிங் ஸோ மச் ப்ராப்ளம் இன் தர் லைஃப். சில பேர் வந்து அந்த விக்டிம் மோட்லேயே இருப்பாங்க. சந்தோஷம்னா என்னன்னு பார்த்துடவே கூடாது அவங்களுக்கு. அவங்கள நீங்கள் சந்தோஷமே படுத்த முடியாது. என்ன வேணால் உற்சாகப்படுத்துங்க, போங்கங்க நீங்கள் வேறு, எனக்கு அது இல்லைங்க வாழ்க்கையில், இப்படி தாங்க. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னா உங்கள் சந்தோஷம் போயிடும். அவங்க கிட்டேருந்து முதல்ல விலகி இருக்கணும். இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ்லேருந்து நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நம்மளை ஸ்பாயில் பண்ணுமா? கண்டிப்பாக இல்லை. அதுதான் எதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க சில பேர். எப்படி இருக்கேன்னா நல்லா தண்ணி அடிக்கிறேன், ஜாலியாக வாழ்கிறேங்க வாழ்க்கை, அப்படியே இருக்கேங்க அப்படின்னா அவங்க சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கும். அதனால எதனால நீ சந்தோஷப்படுறேங்கிறதையும், இஃப் ஐம் ஹாப்பி, எதனால நான் ஹாப்பியாக இருக்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை கட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சோ, எனக்கு இருக்கிற பணத்தை புகழோ, என்னோட திறமையை வச்சோ நான் இன்னைக்கு சந்தோஷமாக இல்லை, எனக்கு இது வேணும், இது கிடைத்தால்தான் சந்தோஷம் நான் நினைக்கிறேன்னா எழுதி வச்சுக்கலாம். என்றைக்குமே நான் சந்தோஷமாக இருக்கேன். விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது மைண்ட் வாய்ஸ். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட மனநல ஆலோசகர் சித்ரா அரவிந்த் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். சுச்சுவேஷன் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களோ அதன் வழியாக தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படி மேம் எந்நேரமும் எல்லாத்தையுமே நல்லதாகவே பார்க்க முடியும்? ஸோ அதான் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அது மெயின் டாபிக். எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் ரோட்லேயே இப்போ நடந்து போனாலே ரொம்ப கம்மி பேர் தான் வந்து ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஹாப்பினஸோடு இருக்காங்க. எல்லாரும் எதையோ இழந்த ஒரு சோகத்தோடு தான் நடக்கிறாங்க. இல்லைனா ஃபோனை வேணால் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க தனியாகவே. அந்த மாதிரி வேணால் சிரிக்கிறாங்க, ரீல்ஸை பார்த்து தன்னை மீறி சிரிக்கிறாங்களே. அந்த நேரம் அவங்க எஸ்கேப் தான் பண்ணுறாங்க வழியே ரியலாக ஹாப்பியாக இருக்காங்களா? இந்த கொஷினை நம்ம நிறைய பேர்ட்ட கேட்டால் வந்து த ஆன்சர் இஸ் நோ. பட் நம்ம வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே இந்த வாழ்க்கை வந்து ஒரு கிஃப்ட் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து நம்ம ஹையஸ்ட் ஆர்கனிசம்னா ஹியூமன் பீங்ஸ் தான். நம்ம தான் என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியோடு பிறந்திருக்கோம். ஆனால் இந்த வாழ்க்கையை நம்ம ரசிக்கிறோமா அப்படின்னு கேட்டால், ஒரு லைஃப் அப்படிங்கிற ஒரே ஒரு கொஷின் கேட்டுட்டு எல்லாரையும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி என்ன மைண்ட்ஸுக்கு வருதுன்னு யோசிக்க சொன்னால் சில பேருக்கு அப்படியே சுனாமி ஞாபகம் வரலாம், ரோலர் கோஸ்டர் ஞாபகம் வரலாம், சில பேருக்கு வந்து அப்படியே வால்கேனோ மாதிரி ஞாபகம் வரலாம். ஏன்னா அதில் தட் ஷோஸ் தட் தே ஆர் ஹேவிங் ஸோ மச் ப்ராப்ளம் இன் தர் லைஃப். இவ்வளோ சங்கடத்தில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வேணால், காதலில் இருக்கிறவங்களுக்கு வேணால் அப்படியே பசுமையாக ஞாபகம் வரலாம், பாட்டெல்லாம் ஞாபகம் வரலாம், பூக்கள்லாம் ஞாபகம் வரலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்குற விதம் தானே. இப்போ ஸோ நம்மளுக்கு வந்து லைஃப் எப்படி அணுகிறோங்கிறது நம்மளுடைய மனப்பான்மைன்னு ஒரு காரணம் இருக்குது. இப்போ வந்து லைஃப் அப்படியே தான் பார்க்குறோமானா, இப்போ நீங்கள் லைஃப்பை பார்க்குற விதமோ நான் லைஃப் பார்க்குற விதமோ வேறையாக இருக்கலாம். பட் அது காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அதெல்லாமே உங்களை அப்படி பார்க்க வச்சிருக்கலாம். என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் பார்க்க வச்சிருக்கலாம். ஆனால் அனுபவங்களை மீறியும் நான் சில நேரங்களில் பாசிட்டிவாக பார்க்க முடியும். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து வாழ்க்கையில் நான் சொல்லிட்டேன், அதோட முக்கியமான ஒரு கடைசி விஷயமே பீஸ் அண்ட் ஹார்மனி அண்ட் ஹாப்பினஸ். இதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஏன் வந்து நம்ம இன்றைக்கி பள்ளிக்கு போகிறோம், எத்தனை பேருக்கு பள்ளிக்கு போக பிடிக்கும், போய் தான் ஆகணும்னு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஜாபுக்கு போகிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு வேலை பிடிக்குது, போகிறாங்க. பிகாஸ் பணம் வேணும். பணம் எதுக்காக வேணும்? சக்ஸஸ் இதுக்காக வேணும். கடைசியில் பார்த்தா ஹாப்பினஸ்க்கு தான். அந்த ஹாப்பினஸே உனக்கு கிடைக்கலன்ற போது இதெல்லாம் என்னத்துக்கு நீ பண்ணுற அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். இப்போ மாளிகையில் வாழ்கிறவனுக்கு சந்தோஷமா அப்படின்னா அங்கேயும் சந்தோஷம் இல்லை. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு ரொம்ப நம்ம ஏழை குடிசையில் அப்படியே அந்த காலத்தில் காட்டுவாங்க, அவருக்கு தான் புவர் பீப்புளுக்கு தான் சந்தோஷம் இருக்குன்னா அவன் மூஞ்சிலையும் சந்தோஷம், ஏழையின் சிரிப்பில்னு சொல்லுவாங்க. அவன் அதுக்கு மேலே ஏன்டா வெறுப்பேத்துறீங்க, நானே இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறேன்றான். ஸோ எல்லாமே அவங்க கடனில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தா பணக்காரனும் ஃபுல் கடனில் தான் இருப்பான். ரொட்டேஷனில் தான் மனம் போயிட்டு இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஎம்டி காரனுக்கு எல்லாம் நிற்கும்னு பார்த்தா எல்லாம் ரொட்டேஷனில் தான் நிற்கும். ஸோ இவனுக்கும் ஃபினான்ஷியல் பிரச்சனை தான், அவனுக்கும் ஃபினான்ஷியல் பிரச்சனை தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில நேரம் நம்ம லவ்டு ஒன்ஸ் நம்ம தொலைச்சிருப்போம். அது ரியலாகவே வந்து ஒரு அன்ஹாப்பி சேடான விஷயம்தான். அதே மாதிரி நம்மளுக்கு பணம் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கும். இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் பணத்தை லூஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான்.
அது மாதிரி வந்து சடனாக நான் வந்து எல்லா சொத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஷேர் ட்ரேடிங் பண்ணி இழக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான சம்பவங்கள், நம்ம சந்தோஷத்தை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் அந்த மாதிரி ஆகும். மிச்சம் 90% வந்து உங்களுக்கும் நானும் பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே வித்தியாசப்படும். இப்போ ஒரு மேனேஜர் திட்டார் அப்படின்னா, ஒருத்தங்க திட்டிட்டு ஐயோ இவன் திட்டானேன்னு எப்படி பண்ணிட்டானேன்னு அழுதுகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவன் டே வேஸ்ட் பண்ணலாம். இன்னொருத்தன் சிரிச்சிட்டு இவனுக்கு வர வேலை இல்லைடான்ட்டு போகும். அவ்வளோதான். இப்போ பார்க்குற பார்வை தானே அந்த விஷயத்தில் இருக்குது. நம்ம சந்தோஷத்தை நமக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ சந்தோஷத்தை நான் வெளியில் தேடி போகிறேன், எது ஒரு பெண்கள் கிட்ட கிடைக்குமா, இல்லை ஆண்கள்கிட்ட கிடைக்குமா, இல்லை காரில் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, வீடு தான் சந்தோஷம் கிடைக்குமா, இல்லை நான் PhD டிகிரி வாங்குற அன்றைக்கி தான் சந்தோஷம்னா, நல்லா எல்லாரும் அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சு பார்க்க சொல்லுங்கள். ஆனால் அந்த 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 நிமிடம் வந்து எவ்வளோ நேரம் நீடிச்சது அந்த சந்தோஷம்? 1 நாள், 2 நாள், 1 வாரம், 2 வாரம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி கேட்டால் இப்படியா அடுத்தது பார்ப்போம். ஏன்னா ஹாப்பினஸ் விக்ஷியஸ் சைக்கிள். இன்னைக்கு ஒன்று அடைச்சிட்டோம்னா அடுத்தது அடைய தோணும் மனசு. இன்னைக்கு இது வாங்கிட்டியா, அடுத்தது கார் எப்போ வாங்க போகிறேன், அது கார் வாங்கிட்டே இதே இப்போ வீடு எப்போ வாங்க போகிறேன். ஸோ தெர் இஸ் நெவர் எண்டிங். அது வந்து தப்பு இல்லை. அதனால தான் துறவிகளாக சொல்லுவாங்க வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க, அது பண்ண சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக நம்ம மனித மனம் அப்படி வடிவமைக்கப்படலை. நீ இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாதன்னு தான் சொல்லுது. சந்தோஷப்பட்டானே யாருமே அடுத்தது போக மாட்டோமே. மோட்டிவேஷன் எங்கே போகும்? எல்லாருக்குமே இருக்கிறத வச்சு ஒரு பற்றற்ற நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்தியா முன்னேறாது, நம்மளுடைய தேசம் முன்னேறாது. எல்லாரும் இருக்கிறத வச்சு கண்டென்ட்டாக வாழ்ந்துருவாங்க. நம்ம மனித மனம் அதுக்கு படைக்கப்படவே இல்லை. டோன்ட் பி கண்டென்ட். தேடு, இன்னும் தேடு, இன்னும் தேடு, இன்னும் தேடுன்னு அந்த கிரீடை தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதான் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தேடலாக நம்ம போகலாம். அதனால தான் நிறைய பேர் ஆன்மீக பாதைக்கு போயிடுறாங்க. எனக்கு எல்லா சந்தோஷமாக பார்த்துட்டாங்க, மனசு வெறுத்து போச்சுங்க, இனிமேல் நான் ஆன்மீகத்தை தேடி போகிறேங்க அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு நிஜம் கிடையாது. நம்ம இதை புரிஞ்சுக்கணும். மனுஷ மனமே வந்து சந்தோஷம் அடையாது. எப்படினாலும் திருப்தி அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்காது. ஆனால் அந்த இன்னைக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை கட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சோ, எனக்கு இருக்கிற பணத்தை புகழோ, என்னோட திறமையை வச்சோ நான் இன்னைக்கு சந்தோஷமாக இல்லை, எனக்கு இது வேணும், இது கிடைத்தால்தான் சந்தோஷம் நான் நினைக்கிறேன்னா எழுதி வச்சுக்கலாம். என்றைக்குமே நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். கண்டிப்பாக இருக்க முடியாது. இப்போ இதை உன்னால் சேவர் பண்ண முடியல, இதை நான் சந்தோஷமாக எடுத்துக்க முடியலன்ற போது யூ வில் நாட் என்ஜாய் லைஃப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு யூ பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ் அண்ட் தென் பி ஆம்பிஷியஸ். மற்ற விஷயத்தையும் நீ தேடு. நான் தேட வேணாம், இங்கேயே நிறுத்திக்கோங்க, அப்படியே முனிவராக வந்து இருக்கிற காவியோட 2 போதும், அந்த 2 ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு வாழுங்க, சிம்பிளாக நான் சொல்ல வரல. என்ன வேணால் ஆசைப்படுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் ஃபஸ்ட்டு பி ஹாப்பி ஃபார் வாட் யூ ஹேவ் இன் லைஃப். கையில் இருக்கிற விஷயத்த அந்த பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கணும். அந்த விஷயத்த அதை நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை. இந்த நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியறதில்ல நம்மளுக்கு. ஒரு நீடுங்கிறது இப்போ நமக்கு ஆக்சிஜன் தேவை, நம்மளுக்கு வந்து இதுக்கு தேவை, நமக்கு சாப்பாடு தேவை, இது தேவை. அதுக்கப்புறம் தான் தேவைகளுக்கு அப்புறம் வந்து தான் டிசையர்ஸ் அண்ட் வான்ஸ் அப்படிங்கிறது வருது. இப்போ அதுலேயே இந்த லைன் பிளர் ஆகிடுச்சு. இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம். ஒரு சில பெண்கள்லாம் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து தே ஃபீல் வெரி பேட், எனக்கு உண்மையே இல்லை வாழ்க்கையிலன்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு போயிடுறாங்க. லைக் இதெல்லாம் இல்லைன்னா எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு ஒரு பெரிய இது. இப்போ இன்ஸ்டாகிராம் வேறு, மறுபடியும் இன்ஸ்டாகிராம் தான் அட்டாக் பண்ணுறோம். அதில் வேறு இவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு ஒரு இது வந்தோடனே அவங்க ஹாப்பினஸ் போயிடும். என் கூட படித்த பொண்ணு இங்கே இருக்கா பாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஹோம் மேக்கரா அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு அவைக்கனிங் கால் வருது. அதுக்கப்புறம் இங்கே பண்ணிட்டாங்க அவங்க பாரு, அவங்க சந்தோஷம் அங்கேயே போயிடுது அதோட. ஸோ அவங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அங்கேயே என்ன அடிதடி வாங்கிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷம் இங்கே போச்சு. அப்போது உண்மையாகவே ஏற்கனவே நான் ஒரு கோல் வச்சுக்கணும். நான் வந்து ஓகே சைக்காலஜிஸ்டாக இருக்க போகிறேன், என்னோட இலக்கு இதுன்னு வச்சுக்கணும். திடீர்னு இன்ஸ்டாகிராம் பற்றி என் இலக்கை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த பொண்ணு அவார்டு வாங்கிட்டா அப்போ நான் வேஸ்ட் அப்படின்னு நான் நினச்சேன்னா கம்பேரிசன்லேயே என் சந்தோஷம் போயிடும். எனக்கு என் கோல் வச்சுக்கணும், அதில் நான் நோக்கி போயிட்டு இருக்கேன்னா அதில் ஏதாவது தொய்வு இருக்கா அப்படின்றத நான் பார்க்கணும். அதில் தொய்வு இருந்தால் நான் முன்னேற்றிக்கணும் ஒழிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடைய முடியலையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு என்றைக்குமே இது பண்ணாமல். சில பேர் வந்து அந்த விக்டிம் மோட்லேயே இருப்பாங்க. சந்தோஷம்னா என்னன்னு பார்த்துடவே கூடாது அவங்களுக்கு. அவங்கள நீங்கள் சந்தோஷமே படுத்த முடியாது. என்ன வேணால் உற்சாகப்படுத்துங்க, போங்கங்க நீங்கள் வேறு, எனக்கு அது இல்லைங்க வாழ்க்கையில் இப்படி தாங்க. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னா உங்கள் சந்தோஷம் போயிடும். அவங்க கிட்ட இருந்து முதல்ல விலகி இருக்கணும். டாக்ஸிக் பீப்புள் அவங்க வந்து விக்டிம் மோட்லேயே இருப்பாங்க. அதில் ஒரு சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு அதுலேருந்து அவங்களை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அது வந்து அவங்களுக்கு பெரிய கஷ்டம். அதுதான் சந்தோஷம். சீரியஸாக வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் அவங்க புலம்புவாங்க பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் புலம்புவாங்க, எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்து பாருங்க, நான் கேட்கவே மாட்டேன். அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து நம்ம விலக்கிட்டாலே நம்ம மனசோட எனர்ஜி தானே எல்லாமே. நம்ம எனர்ஜி, அவங்க எனர்ஜி நம்மளுக்கு வந்துடும். அப்போ வந்துட்டு நானும் என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லைங்க, எனக்கு கூட மாமியார் பிரச்சனை இருந்திருக்கு, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் போல இருக்குது, நம்ம கஷ்டத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ கிராட்டிடியூட் இஸ் ஆல் அபவுட் கவுண்டிங் த பிளெஸிங்ஸ். எத்தனையோ பிளெஸிங்ஸ் எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. இதை பார்க்குற அத்தனை பேருக்குமே வருத்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் மிஞ்சுதுன்றவங்களுக்கும் கண்ணு தெரியலன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி எப்படி உங்களுக்கு மட்டும் எல்லா கஷ்டமே பார்த்து கொடுப்பாங்க உங்களுக்கு? அப்படி கிடையாது.
இவங்களுக்கு தெரியலங்க எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள், என் வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷம் நடக்கலன்னு எழுதி பாருங்கள். சில நேரம் மனசு நம்மளை ட்ரிக் பண்ணும். எழுதி பார்க்கும்போது அன்றைக்கே தேதியிலையோ இல்லை அந்த காலத்துக்கு முன்னாடியுமே நல்லதெல்லாம் நடந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கலாம், எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் சஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பிளெஸிங்கான பார்க்க தோணும். அது இல்லாத ஒரு விஷயத்தை தான் பார்க்க தோணும். அதுதான் நம்ம மனுஷனோட கஷ்டம். எனக்கு இல்லாத ஒரு விஷயத்த பார்த்தீங்களா, எனக்கு அந்த மாதிரி ஒரு நோஸ் இல்லைங்க, அந்த மாதிரி இருந்தால் நான் செமையாக இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதவங்க. அதை விட்டுட்டு உனக்கு அழகான கண் இருக்கே, அதை பார்த்து நீ ஏன் சந்தோஷப்படக்கூடாது? வாட் யூ ஹேவ் அதை வந்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதனால தான் கிராட்டிடியூட் டைரி இஸ் த டைரி ஃபார் ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு 20 நாள் மட்டும் எழுதி பார்க்க சொல்லுங்கள். நைட்டு படுக்கிறச்ச சும்மா ஒரு 3 விஷயம், எனக்கு இந்த நல்லது நடந்துச்சு, எனக்கும் நல்லதுலாம் நடக்குது போல இருக்குது, எனக்கு இன்னைக்கு இந்த ஆட்டோக்காரன் இந்த வழி சொன்னான், மனுஷன் கூட நல்லவங்களா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று தேடி தேடி பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே நெகட்டிவ் தான் எடுத்தோன்னே. நான் மேனேஜர் திட்டான், நான் அங்கே பண்ணிட்டேன். கொஞ்சம் அந்த ரஸ்டி வாட்டர்லாம் போனதுக்கப்புறம் கிளியர் பண்ணுங்க. தேர் வில் பி அட்லீஸ்ட் ஒன் திங் விச் ஹேப்பன் டு யூ குட். ஒன்று கூட நடக்கலன்னு சொன்னீங்கன்னா அது பெரிய பொய்யார். அந்த ஒன்னையாச்சும் எழுதி வைங்க. போக போக அது 2 3 ஆகும், 3 4 ஆகும். அப்போது ஒரு 20 நாள் போனதுக்கு அப்புறமா அதை படித்து பார்க்கும்போது மனிதர்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாக இல்லை, நமக்கும் சில நன்மைகள்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இன்னைக்கு காலையிலே பஸ்ஸு பஞ்சர், எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு கதை அப்படின்ற மாதிரி எப்போவுமே ஒரு நெகட்டிவ் கிரம்பி மூட்லேயே நம்ம இருப்போம். ஸோ இப்போ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு காதலிக்கிறவனுக்கு அந்த இடமே அழகாக தெரியும் போது, இன்னொருத்தனுக்கு வந்து அந்த கடனாளியாக இருக்கிறவனுக்கு அந்த இடத்த பார்த்தாலே பிடிக்காது. ஸோ இடம் பற்றி பிரச்சனை இல்லை, த வே யூ லுக் அட் லைஃப். ஹாப்பினஸ் இஸ் அ டிஸ்போசிஷன் கூட சொல்கிறாங்க. ட்ரெயிட்டு பிறவியிலே வரக்கூடிய ஜெனட்டிக்கல் ட்ரெயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து சந்தோஷம் வர மாதிரி அது வந்து ஒரு 20% இட்ஸ் பீன் டிசைடட் பை ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பிறவியிலேருந்தே அவன் வந்து சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும், கண்டென்டாக இருக்கும். சிலது எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே தான், எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன அழுதுகிட்டே இருக்கிற குழந்தைகள். சிலது ஒரு சின்னது கொடுத்தா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும். சேவர் லைஃப் அரவுண்ட் யூ. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி அருமையாக நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் ரோட்டில் போகும்போதே அப்போ மனசுக்குள்ளே வந்து என்னெல்லாம் கேவலமாக நடந்துச்சு நம்ம நினச்சிட்டே போய் ஒரு படத்தை ஓட்டி பார்க்கறத விட்டுட்டு கண்ணை திறந்து சுற்றி பார்த்தீங்கன்னா அதில் சாக்கடையும் ஓடும், ஒரு அழகான ஒரு சிறுமியோட சிரிப்பும் பார்க்கலாம், ஒரு பூமியும் பார்க்கலாம். வாட் யூ சி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டு சி. அதை வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது கெட்டது இருக்குது. ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லைஃப் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு ஓகே லைஃப் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் நிறையா இருக்குது. அதில் வந்து நிறையா இப்போ ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுனாலும் அதில் எனக்கு ஒரு இதுவும் த்ரில்லும் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை மனப்பான்மை கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு அப்படியே கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா யூ ஸ்டில் பிலீவ் தட் லைஃப் இஸ் சம்திங் சார்மிங் அண்ட் நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த சிந்தனையை நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் யோசிக்காமல் தினம் இதை ஊட்டிக்கிட்டே இருந்தோம்னா லைஃப் பார்த்துக்கலாம், என்ன வந்து பார்த்துக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இன்றைக்கி நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பாசிட்டிவ் சிந்தனைகளை என்னால் செய்ய முடியும். கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கும், எனக்கு நல்லதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படியே நடந்துட்டா இப்படி ஆயிடுச்சுன்னா ஆக தான் செய்யும். லைஃப் இட்ஸ் நாட் கோயிங் டு பி பெட் ஆஃப் ரோசஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். த வே யூ லுக் அட் லைஃப், அந்த கிராட்டிடியூட் மாதிரி ஹாஃப் வாட்டர் சொல்லுவாங்களா, ஹாஃப் வாட்டர் ஃபுல்லு, அதை வந்து ஃபுல்லாக இருக்குங்கிற தன்மையை ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். சில பேர் என்ன இல்லையோ அதை மட்டும் பார்ப்பாங்க. இன்னிலேருந்து அவங்க மனப்பான் மாற்றி என்ன இல்லையோங்கிறது ஓகே நீ டெவலப் பண்ணிக்க, என்னெல்லாம் உனக்கு இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணினா எத்தனையோ பேர்ட்ட இல்லாத அவன் கஷ்டப்படுறத விட நான் பெட்டராக தான் இருக்கேன். ஒருத்தர் அங்கே போய் நான் வேலை செய்கிறேன்னா அவன் வந்து 1 வருஷம் பொண்டாட்டி பிள்ளைகள் பார்க்காம இருக்கான், நம்மளாவது ஒரு 4 மாதத்துக்கு ஒருத்தர் பார்க்குறோமே. ஸோ ஸ்டார்ட் சீயிங் தி சில்வர் லைனிங் இன் த கிளவுட், லைஃப் வில் பி மச் பெட்டர். மேம் சிலர் ஒரு சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மேலேயும் அது மூலமாக எக்ஸைட் ஆகி ஒரு சின்ன சந்தோஷத்தை வந்து கிரியேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ருக்கேன், மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்கு, நான் நிம்மதியாக இருக்கேன். ஒரு நல்ல காஃபி குடிச்சிருக்கேன், சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு சின்ன வாங்கியிருக்கேன், சந்தோஷமா இருக்கு. அப்படிங்கும்போது இது கரெக்டா இல்ல தப்பா? ரொம்ப அருமையான விஷயம். சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷம் பார்க்க தெரிஞ்சவனுக்கு வந்து அவனோட சந்தோஷத்தை எவனுமே பறிக்க முடியாது. அவன் சந்தோஷத்தை என்ன கெடுக்க கூட முடியாது. அவனுக்கு வந்து அதில் சந்தோஷம். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்கில் சந்தோஷம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து சிற்றின்பங்கள்னு அந்த காலத்திலே அதான் பிரிச்சுட்டாங்க. இந்த நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள். அந்த ஒரு விஷயம், ஒரு காஃபி குடிச்சிட்டு வெளியில் ஒரு இயற்கையை பார்க்குறது, ஒரு மழையை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை ஏற்றிக்கோங்க. ஒவ்வொரு நேரமும் அந்த சந்தோஷம் மனசு வரும்போது, அந்த இமோஷன்ஸ் வரும்போதுமே நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையுதுன்னு சொல்கிறாங்க, நம்ம இம்யூனிட்டி அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ காசா பணமா ஒய் கான்ட் வி பம்ப் அவர் ஓன் ஹாப்பினஸ் பை எங்கேஜிங் இன் ஸ்மால் திங்ஸ். சின்ன சின்ன விஷயம் எனக்கு சந்தோஷமாக இருக்கா, அதை இண்டல்ஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க. ஐயோ நான் டயட் பண்ணுறேன்னு சொல்லாமல் வாரம் ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, சரி பண்ணிக்கோங்க. ஸோ தோஸ் ஆர் த வேஸ் வி கலெக்ட் ஸ்மால் ஹாப்பினஸ். இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ்லேருந்து நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நம்மளை ஸ்பாயில் பண்ணுமா? கண்டிப்பாக இல்லை. அதுதான் நம்ம அந்த வந்து சந்தோஷம் உள்ளிருந்து தான் மட்டும்னு இல்லாமல் அதுதான் எதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க சில பேர். எப்படி இருக்கேன்னா நல்லா தண்ணி அடிக்கிறேன், ஜாலியாக வாழ்கிறாங்க வாழ்க்கை, அப்படியே இருக்கேங்க அப்படின்னா அவங்க சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கும்.
அப்புறம் அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஹெல்த்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது வரும்போது எல்லா சந்தோஷம் மொத்தமாக போயிடும். அதனால எதன் மேலே நீ சந்தோஷப்படுறேங்கிறதையும், இஃப் ஐம் ஹாப்பி, எதனால நான் ஹாப்பியாக இருக்கிறது யோசிச்சுக்கோங்க. சில பேர் இந்த ஷார்ட் ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சந்தோஷப்படுறதெல்லாம் வந்து நிலைக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து ஆரோக்கியமான விஷயங்கள் தான். சின்னதாக ஒரு காஃபி குடிக்கலான்னு பார்த்தேன், நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஃபுட் எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றேன், இந்த மாதிரி விஷயத்தில். அதனால தான் சொல்கிறேன், எப்போ நீட்ஸ் அண்ட் வான்ஸ் ஆகிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஹெடோனிஸ்டிக் பீப்புள் சொல்லுவாங்க, ப்ளஷர் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். அந்த ப்ளஷர் நோக்கி மட்டுமே சில பேர் பயணம் புரிவாங்க. சில பேருக்கு அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க சின்ன சின்ன சாதனை பண்ணுங்க. ஒரு வரைஞ்சா கூட அதில் சந்தோஷமா அதை வரைங்க. உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கணுமோ அதை லிஸ்ட் பண்ணி யூ கோ கேட்ச் த ஹாப்பினஸ் இன் தேர். அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஏற்பாடு கொடுக்கும். ஆனால் கெட்ட விஷயத்தை தான் சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினச்சி போனீங்கன்னா அது நாள் போக்கில் கஷ்டம். கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நாங்களும் பண்ண முயற்சி பண்ணுறோம். முக்கியமாக இந்த கிராட்டிடியூட் டைரி அதை வந்து எல்லாருமே எழுத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா மேம், நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுறோம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் டாக்டர் சித்ரா அரவிந்த் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் எல்லா டாபிக்ஸுமே கிட்டத்தட்ட நான் பேசியிருக்கேன். இங்கிலீஷ்லேயும் வந்து தமிழ்லையும். அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.